ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஷோரூம்குள்ளே ஒரு காரை வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை லான்ச்சுக்கு இன்வைட் பண்ணலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ இப்போ இந்த காரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி கார் பையர்ஸை அவங்க டிசிஷனை வந்து தள்ளி போட வச்ச ஒரு கார், ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 2.5லேருந்து 3 வருஷமாக இந்த ஃபேஸ் லிஃப்ட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப பிஸியான ஒரு செக்மெண்ட் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அதுதான் இந்த எஸ்யூவியில் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட். ஸோ அந்த செக்மெண்ட்டில் இப்போ ஃபேஸ் லிஃப்ட் ஆகி ஒரு மாதிரி பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு காரை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட மஹேந்திராவோட எக்ஸ்யூவி 3XO அப்படிங்கிற இந்த கார் வந்து நம்ம கூட இருக்குது. 300 அப்படிங்கிறது 3XOவா பேர் மாறி உள்ளே வந்திருக்கு. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஜென்ரேஷன் அப்டேட்டுக்கு மேலே ஒரு சேஞ்சஸ் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தால் கூட ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு சொல்லி தான் வந்து உங்களுக்கு லான்ச் ஆயிருக்கு. அப்படி என்ன தான் சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது வந்து ஒரு லிக்யூட் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். ஸோ இதில் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, ஃபாரஸ்ட்டில் இருக்கிற நேச்சுரலான ஸ்மெல்லு வந்து ஃப்ராக்ரன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா லோட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ரன்ஸ். லோட்டஸ்க்கு நமக்கு பெருசாக இன்ட்ரோடக்ஷன் வந்து தேவையில்லை. ஸோ உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பேட் வந்து நமக்கு இருக்கும். இந்த பேடில் ஒரு பேண்ட் மாதிரி உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட IRVMல இதை இப்படி நம்ம தொங்க விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாட்டில் இருந்து எவ்ரிடே நீங்கள் காரை எடுக்கும்போது ஒரு 2 ஸ்ப்ரே வந்து இதில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த த்ரூ அவுட் த டே வந்து அந்த ஸ்மெல் வந்து அந்த மைல்டாக அந்த ஸ்மெல் வந்து உங்கள் காரில் இருக்கும் அப்படிங்கிறதான் அவங்கது. இப்படி 2 ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 40 to 45 டேஸ் வந்து இந்த குவான்டிட்டி வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. பிர்லா அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணி அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வாக் அரவுண்டுக்கு நமக்கு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னா சென்னையில் குரோம்பேட்டில் இருக்கிற AMPL அப்படிங்கிற மகேந்திரா ஷோரூம் தான் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இன்கேஸ் உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அவங்கள ரீச் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து புக்கிங் அஃபிஷியலாக 15th உங்களுக்கு எடுக்கிறாங்க. டெலிவரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த AX5L அண்ட் AX7L இந்த 2 மட்டும் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதர் வேரியன்ட்ஸ் வந்து ஒரு 2 monthsல எங்களால் டெலிவரி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அவங்க ஸ்டேட்மெண்ட். அவங்கள கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 3XOல என்னென்ன வேரியன்ட் வருது, என்ன பட்ஜெட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 25 வேரியன்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் டீசல் ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணி. ஸோ மேஜராக அவங்களோட தாட் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபீச்சர்ஸை வந்து அப்படியே ஸ்பிளிட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு என்ன ஃபீச்சர் செட் ஆகுமோ அந்த வேரியண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் MX1, MX2, MX3 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு XUV 700ல என்ன மாதிரியான ஒரு வேரியண்ட்டோட பேட்டர்ன் இருந்ததோ அதையே வந்து இந்த 3XOவுக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ MX1ல 2, 3லே வந்து 3ல ப்ரோ அப்படின்னு ஒரு வேரியன்ட் இருக்கு. அதே மாதிரி AX5, AX7 அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் AX5லையும் 7லையும் L அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் வருது. இது எல்லா காம்பினேஷன் போட்டோம் அப்படின்னா ஒரு 25 வேரியன்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ காஸ்டிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெட்ரோல்ல 7.5 lakhs எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்ல இருந்து 15.5 lakhs எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து உங்களுக்கு வருது. அதே இது டீசல் அப்படின்னு எடுத்தோம்னா 10 lakhsல இருந்து 15 lakhs வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வரும். இந்த இன்ஜினோட ஸ்பெக் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 3XOல XUV 300ல இருந்த சேம் இன்ஜினோட காம்போ தான் வந்து உங்களுக்கு இதுலையும் கிடைக்குது, பெட்ரோல் அண்ட் டீசல்ல. ஸோ நமக்கு இதில் பெட்ரோல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சரியான வெயிட்டாக இருக்கு. மகேந்திராக்கே உரித்தான அந்த ஒரு பில்டு அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெட்ரோல் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 2 காம்போல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று NA, இன்னொன்று வந்து டர்போ. ஸோ இப்போ NA அப்படின்னு நம்ம எடுக்கும்போது கிட்டத்தட்ட 110 bhp வந்து பவர் வந்து டெலிவரி பண்ணோம். அதே நேரத்தில் 200 Nm டார்க் வந்து டெலிவரி பண்ணுது. 3 சிலிண்டர்ல வந்து உங்களுக்கு இது கிடைக்கும். கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 6 ஸ்பீட் மேனுவலும் 6 ஸ்பீட் AT வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி AMT இருந்த விஷயம் வந்து
இப்போ ஏடி அவங்களுக்கு மாறி இருக்கு. பெட்ரோல்ல ஏடியோட காம்போ அப்படிங்கிறது ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாஸ் மார்க்கெட் கார்ஸ்ல. அப்போ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெட்ரோலோட ஆட்டோமேட்டிக் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மரா கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டர்போவோட காம்போ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 129 பிஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணும். அதே நேரத்தில் 230 NM வந்து டார்க் வந்து டெலிவரி பண்ணுது. இது அப்படியே டீசல் காம்போவும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 சிலிண்டர்ல 1.5 லிட்டர்ல இருக்கிற ஒரு இன்ஜின் ஸ்பெக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டார்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 300 NM டார்க் வந்து டெலிவரி பண்ணுது. இந்த செக்மெண்ட்ல இருக்கிற கார்ஸ்ல த ஹையர் டார்க் இருக்கிற ஒரு இன்ஜின் அப்படின்னு கூட சொல்ல முடியும். மோஸ்ட்லி மகேந்திராவோட டீசல் இன்ஜின் பத்தி நமக்கு தெரியும். ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லா வந்து டெஃபினட்டா இருக்கும். அந்த காம்போவுமே செமையா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுலயுமே வந்து உங்களுக்கு கியர் பாக்ஸ் ஆப்ஷன் பார்த்தோம்னா 6 ஸ்பீட் மேனுவல் வந்து கொடுக்குறாங்க. 6 ஸ்பீடு ஏஎம்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம டீசல்ல மோஸ்ட்லி ஏடி தான் நம்ம பார்த்துருப்போம். பட் ஏஎம்டி அப்படிங்கிறது அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். மகேந்திரா இந்த 3XOக்கு ஒரு டேக்லைன் வந்து உங்களுக்கு யூஸ் பண்றாங்க, எவ்ரிதிங் யூ வாண்ட் அண்ட் மோர் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கு அதிகமாவே நாங்க வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி XUV 700ல இருக்கிற த மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த 3XOல வந்து உங்களுக்கு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்டாவும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதுல வருது. இந்த 3XO அப்படிங்கிற அந்த ஒரு நேமுக்கே வந்து 3 times better than other cars அப்படிங்கிறது தான் வந்து அவங்க ஒரு டேக்லைனாவும் சொல்றாங்க. இப்போ இதை வாக் அரவுண்ட் பண்ணி என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படி இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற வேரியன்ட் என்ன அப்படின்னா MX3 அப்படிங்கிற ஒரு பேஸ் வேரியன்ஸ்ல இருக்கிற ஒரு டாப் அண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இந்த ஹெட்லைட்டு கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. வெர்டிகலா வந்து ஹெட்லைட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் வேரியன்ஸ்ல ஹாலஜனோட செட்டப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ப்ரொஜெக்டர்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வித் ஃபுல் பிளாக் அவுட்ல வந்து உங்களுக்கு அது கிடைக்குது. ஒரு சி ஸ்டைல்ல வந்து ஒரு டிஆர்எல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவே வந்து ஒரு இண்டிகேட்டராகவும் டியூவலா உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இதோட டாப் எண்ட்ல பார்க்கும்போது இங்கேயுமே வந்து சின்ன ஒரு டிஆர்எல் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும். இங்க கீழே வந்து ஒரு ஃபாக் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு இன்டகிரேட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஃபாக் லேம்ப் ரொம்ப லோயரா இருந்தது, கொஞ்சம் மேல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிரில் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு 700க்கு பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கு. பியானோ பிளாக்ல வந்து ஃபுல்லாவே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நடுவில் குரோமோட ஸ்ட்ரிப் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மகேந்திராவோட அதுவும் இந்த எஸ்யூவியோட ரீசெண்டான லோகோ வந்து உங்களுக்கு இங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நமக்கு இங்க ஃப்ரண்ட்ல எந்த ஒரு ஃப்ரண்ட் கேமராவுமே நமக்கு தெரியல. இந்த பேஸ் வேரியன்ட்ல கீழே இருக்கிற பம்பருமே வந்து உங்களுக்கு மாறி இருக்கு. அப்போ இந்த ஃப்ரண்டோட ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டா இந்த 3XOல உங்களுக்கு அப்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். பட் இதோட டாப் எண்ட்ல தான் வந்து உங்களுக்கு இந்த ஃபுல்லா வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீச்சரிஸ்டிக்கா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஆடாஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அங்க ஃப்ரண்ட்ல வந்து கேமராவோட ஆடாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து ப்ராப்ளி AX7Lலையும் AX5Lலையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட்ல லெவல் 2 ஆடாஸ் வந்து கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி இதோட கம்பீட் பண்ற கார்ஸ் நம்ம பார்க்கும்போது லெவல் 1 ஆடாஸ் தான் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருந்தது. பட் லெவல் 2 அப்படிங்கிறப்போ இந்த அடாப்டிவ் க்ரூஸ் அப்படிங்கிற விஷயமும் வந்து உங்களுக்கு உள்ள வந்துருது. அது போக நிறைய அடாஸோட ஃபீச்சரும் நமக்கு அதுல கிடைக்கும். வெஹிக்கிளோட ரியர் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த விஷயம் அப்படியே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த டெயில் லேம்போட செட்டப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. நீங்க பாக்குறீங்க ஃபுல்லி எல்இடியில தான் உங்களுக்கு கிடைக்குது. பட் இந்த வேரியன்ட்ல உங்களுக்கு அந்த கனெக்டட் எல்இடி ஃபீச்சர் வருது. இன்னொரு வேரியன்ட்ல இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க வந்து ஃபுல்லி வந்து ஒரு கனெக்டட் ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற விஷயம். இந்த செட்டப்மே ஒரு மாதிரி குட்டியா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. XUV 300ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெருசா ஒரு ஐ ஷேப்ல வந்து ஒரு லைட்டோட செட்டப் இருக்கும். அது வந்து அப்படியே மினியேச்சராகி வந்திருக்கிறது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபிளாட்டான ஒரு டெயில் கேட் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து இதுக்கு முன்னாடி லைசன்ஸ் பிளேட் வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. பட் அது அப்படியே கீழே வந்து உங்களுக்கு பம்பருக்கு மூவ் ஆயிருக்கு. XUV 3XOங்கிற பேட்ச் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற இந்த ஸ்கர்ட்ஸ்மே வந்து இப்போ புதுசாக உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஒரு செட்டப் வந்து உங்களுக்கு வராது. ஸோ அடுத்தது நம்ம மகேந்திராவோட இந்த XUV 300ல நம்ம பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜா பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா இதோட பூட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பூட்டுமே வந்து நல்லா நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கூட நம்ம இப்போ லைவா செக் பண்ணியே நம்ம பார்த்துருவோம். ஸோ டெயில் கேட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதோட லிட்டர்ஸ் வந்து எவ்வளோ சொல்றாங்கன்னா 295 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இதோட பூட் ஸ்பேஸ் வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி 300ல பாத்தீங்க அப்படின்னா 259 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த 295ங்கிறது இந்த சீட்டோட ஹைட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். பட் இதே இது டாப் வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா க்ளோஸ் டு 360 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பூட்டா கிடைக்கும். இப்போ இந்த பூட்டை நம்ம டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். நம்ம கிட்ட ஒரு 3 சூட்கேஸ் வந்து நம்ம வச்சிருக்கிறோம். ஒரு XL சைஸ்ல இருக்கிற ஒரு சூட்கேஸ். இதை வந்து நம்ம வெர்டிகலா
நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி நம்ம வைக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு எல் சைஸில் இருக்கிற ஒரு சூட்கேஸு, அதை வந்து நம்மளால் இந்த டைரக்ஷன்ல வந்து வைக்க முடியுது. அதுக்கப்புறம் மினி ஒரு சூட்கேஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதையுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த டைரக்ஷனில் இப்படி வைக்க முடியும். ஐ திங்க் இன்னொரு எல் கூட நம்மளால் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இதை எப்படி அவங்க அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஓவராலாக இந்த சைடில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக்ஸே அவங்க ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே உள்ளே வந்து டீப்பாக வந்து ஸ்டோரேஜ் வந்து போயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஹைட்டுமே கிடைக்குது. பட் இவ்வளோ பெரிய சூட்கேஸ் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு சின்ன கேப் இருக்குது. பட் இருந்தால் கூட டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த நெகட்டிவான ஒரு விஷயம் வந்து இந்த பூட் இப்போ பாசிட்டிவ் ஆயிருக்கு அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். பட் இதில் ஒரு பார்சல் ட்ரே வந்து அக்சசரியாக கிடைக்குது. டாப் அண்ட்ல வந்து உங்களுக்கு இன்பில்டாகவே கொடுக்குறாங்க. அந்த பார்சல் ட்ரே வச்சிங்க அப்படின்னா உங்களோட லக்கேஜை வந்து நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் உள்ளே வந்து ஸ்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, இதே சூட்கேஸை இன்கேஸ் நீங்கள் லோடோட இருந்துச்சு அப்படின்னா தூக்கி நீங்கள் உள்ளே வைக்கிறது கொஞ்சம் லிப் ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக நீங்கள் தூக்கி தான் நீங்கள் உள்ளே வைக்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த ரியர் சீட் வந்து 60/40 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அக்ராஸ் ஆல் த வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த பூட் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்டாக 3W இருந்தது. தோ நம்ம இவ்வளோ லக்கேஜஸ் வச்சா கூட இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் லக்கேஜஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இவங்க வந்து இதில் 60/40 கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு 40 மட்டும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 3 பேர் போறீங்க, இல்லை ஒரு 4 பேர் போறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஃபுல்லாக கூட நீங்கள் ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஒரு பெரிய ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இதோட எக்ஸ்டீரியர் டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா XUV 300க்கும் 3XOக்கும் மேஜராக எந்த சேஞ்சுமே வந்து உங்களுக்கு கிடையாது. இதோட லென்த் வந்து 3990 mm இருக்கும். விட்த் வந்து 1821 mm வந்து இருக்கு. இதோட விட்த் வந்து செக்மெண்டோட த வைடஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதோட ஹைட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1647 mm வந்து உங்களுக்கு இருக்கு. இதோட வீல் பேஸ் வந்து 2600 mm வந்து இதோட வீல் பேஸ். இந்த வீல் பேஸ்மே வந்து இந்த செக்மெண்ட்ல இருக்கிற லார்ஜரான ஒரு வீல் பேஸ் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். பின்னாடி இருக்கிற அந்த கேன்லிவர் வந்து வீல்ல இருக்கிற இருந்து ப்ரொஜெக்ட் ஆன போர்ஷன் ரொம்பவே லோவா இருக்கிறதுனால ரியர் சைட் வந்து தூக்கி போடுற பிரச்சனை வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இதுல மேஜரான சேஞ்ச் 3XOக்கும் 3WOக்கும் உங்களுக்கு கிடையாது. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அப்கிரேட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 180 mm இருந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இப்போ 201 mm வந்து உங்களுக்கு ஆயிருக்கு. பட் செக்மெண்ட்ல இது பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் டு 195 இருந்து 208 mm வந்து இருக்கு. பட் அதை விட ஒரு 7 mm வந்து இது கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியும். பட் 3WOக்கும் இதுக்கும் ஒரு மேசிவான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது R17 டாப் அண்ட்ல வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது AX7ல இருந்து உங்களுக்கு அந்த R17 வந்து கிடைக்கும். வித் அலாய் வீலோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் இப்போ நம்மகிட்ட இருக்கிற இந்த பேசிக் வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு 205 65 R16 வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதுல 215 55 R17 வந்து கிடைக்கும். இதுல நார்மல் வீல் கப் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதே MX3ல ப்ரோ அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் இருக்கு. அதுல இதை விட கொஞ்சம் கிளாசிக்கா ஒரு வீல் கப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு அலாய் வீலோட லுக் இருக்கிற மாதிரி அது உங்களுக்கு இருக்கும். இந்த வீல் ஆர்ச்க்கு மேல இருக்கிற இந்த ஒரு கிளாடிங்ல இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு கட்டு மட்டும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். மிச்சபடி இந்த விஷயம் ஏற்கனவே இருந்த ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம இன்டீரியர் போய் இன்டீரியர்ல என்ன சேஞ்ச் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டோர் பத்தி நம்ம பார்த்துடலாம். ஸோ அந்த மகேந்திரா அப்படின்னாவே அந்த மெட்டலோட வெயிட் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு தெரியும். அது வந்து நல்லாவே நமக்கு டோர்ல தெரியுது. பட் இந்த தட் எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டோர் பேட் வந்து நீங்க பாக்குறீங்க ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக்ல தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டோரோட பிளாஸ்டிக் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்த ஆம்ரெஸ்ட்ல கூட நமக்கு ஃபுல்லா ஹார்ட் பிளாஸ்டிக் தான் வருது. இந்த பேஸ் வேரியன்ட்ல மேபி இதோட டாப் அண்ட்ல உங்களுக்கு ஃபுல் லெதர்ல வரலாம். அதை நம்ம வந்து தனியாக செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு பெரிய ஒரு பாட்டில் ஹோல்டர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஐ திங்க் 1 லிட்டர் பாட்டில் 2 பாட்டில் வந்து உங்களால் வைக்க முடியும். அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 4 விண்டோவுமே பவர் விண்டோ கிடைக்குது. டிரைவர் சைடு மட்டும் உங்களுக்கு 1 டச்சில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. டவுனுக்கு மட்டும் அப்போ வந்து மேனுவலாக தான் நம்ம ஏற்றிக்கணும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த காரில் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதோட கியர் லீவர் வந்து இங்கே பார்க்குறீங்க. நல்லா போய் ஸ்மூத்தாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ரிவர்ஸுக்கு அப்படி புல் பண்ணி அப்படி ஃப்ரண்ட்டில் போய் அப்படி போடணும். ஓகே, நல்லா டாலாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த பைக்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இதை ஏதாவது வைப்ரேட் ஆகுதாங்கிற இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், பைக்கில் ஸ்டார்ட் பண்ணுறேன். லைட்டாக வந்து அப்படி ஷேக் ஆனது நம்ம பார்த்தோம். பட் இப்போ ரன்னிங்கில் இன்ஜின் ரன்னிங்கில் வந்து நமக்கு எந்த வைப்ரேஷனும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியலை. அப்படியே இங்கே பின்னாடி வந்தோம் அப்படின்னா ஒரு 2 கப் ஹோல்டர் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட்டாக இதோட டாப் எண்டில்
பவர்ட் பிரேக் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்னு சொல்லலாம். பட் இந்த பேஸ் வேரியண்ட்டில் நமக்கு அதில் இல்லை. ஒரு ஆம்ரஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் அது மூவபுளாக வந்து உங்களுக்கு இல்லை. பட் இருந்தால் கூட நீங்கள் கை வச்சோன்னா நம்ம கியர் வரைக்கும் கரெக்டாக அது வந்து நமக்கு எட்டுது. ஒரு கம்ஃபர்டபுளாகவே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதில் சார்ஜிங் போர்ட்லாம் வந்து நமக்கு அதில் எதுவுமே கொடுக்கல. இங்கே ஒரு டூவல் ஜோனாவே வந்து இந்த டாப் அண்டில் உங்களுக்கு ஏசி வந்து கிடைக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ஸ்டேரிங் வந்து சிம்பிளான ஒரு ஸ்டேரிங்காக தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு டீ கட்டாகவும் இல்லை. ஐ திங்க் டாப் அண்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். மிச்சபடி மஹேந்திராவோட அந்த லோகோ வந்து ஒரு மாதிரி பிளாக் அவுட் பண்ணி டார்க் தீமில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே நீட்டாக இருக்குது. இந்த கிளஸ்டர் வந்து இந்த பேசிக் வேரியண்ட்டில் ஃபுல் அனலாக்ல தான் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. ஆனால் ஒரு லென்ஸ் எஃபெக்ட்ல வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி நல்லா ஜூம்டா வந்து அது தெரியுது. டிஜிட்டலை விட இந்த அனலாக் வந்து பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஆன் பண்ணும்போது அப்படி நீடில் வந்து ஒரு ஃபுல் ஸ்வீப் வந்து போயிட்டு வருது. லைட்ஸ் எல்லாமே வந்து பிரைட்டா உங்களுக்கு ஆன் ஆகுது. நல்லா பார்க்க முடியுது. அதே நேரத்தில் நடுவில் வந்து சின்னதா வந்து ஒரு எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு மோனோக்ரோம்ல தான் வந்து அந்த டிஸ்பிளே தெரியுது. கியரோட நம்பர்ஸ் அதில் இருக்கு. ஃபியூவலோட ரீடிங்ஸுமே நமக்கு அதில் தான் கொடுத்துருக்காங்க. மிச்சபடி இதோட டாப் அண்ட்ல வந்து உங்களுக்கு XUV 700 இருக்குல்ல, அதே கிளஸ்டர் வந்து அந்த 10.5 இன்ச்சஸ்ல வந்து அந்த கிளஸ்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேசிக்ல வந்து இதுதான் கிடைக்குது. ஆஃப் பண்ணும்போது குட் பை அப்படின்னு அழகா ஒரு டெக்ஸ்ட் வித் மியூசிக்கோட வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த க்ளோ பாக்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு டீப்பான ஒரு க்ளோ பாக்ஸ். ஆனால் உள்ள லைட் இந்த வேரியன்ட் இல்லை. ஆக்சுவலாக டாப் அண்ட்ல வந்து உள்ள ஒரு லைட்டுமே வந்து உங்களுக்கு இருக்கும். பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டாக அக்ராஸ் ஆல் வேரியன்ட்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா 6 ஏர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு இதுலேயுமே வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் ABS, EBD, ESP இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து 700 வந்து டிரைவ் பண்ணியிருக்கோன்றாங்க. அப்போ அந்த ESP வந்து இந்த செக்மெண்ட்ல அப்படின்னு இல்லை, இந்த மாஸ் மார்க்கெட்லேயே தி பெஸ்ட் கேலிபிரேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மகேந்திராவோட ஸ்டேட்மெண்ட். ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டீசன்ட் கண்ட்ரோல் இந்த ரெண்டுமே வந்து த்ரூ அவுட் த வேரியஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த செக்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இப்போ மேலே பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா பெனாரமிக் சன்ரூஃப் சொன்னாங்க, பட் சிங்கிள் பேனல் தான் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இது சன்ரூஃப் அப்படின்னு பார்த்தோம்னா இது சிங்கிள் பேனல் தான். பட் ஸ்கை ரூஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பெனாரமிக்ல இதோட டாப் அண்ட்ல அதாவது AX7L, AX5L ஐ திங்க் இந்த ரெண்டு வேரியன்ட்ல கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஃபுல் கிளாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் ஓப்பன் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும்தான் வந்து உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ இது வந்து ஏற்கனவே XUV 300 இருந்த அதே ஃபீச்சர் தான். பட் அந்த ஃபுல் கிளாஸ் வந்து பார்க்கறதுக்கு வேற லெவலான ஒரு ஃபீல் இருந்தது. அதுவும் இந்த செக்மெண்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட். இந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்ல ஒரு மாதிரி ஒய்டஸ்ட் சீட் இருக்கிற ஒரு கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி 300 வந்து உங்களுக்கு அப்படிதான் இருந்தது. 3 பேர் ஆக்சுவலா ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்கார முடியும். இப்போ என்னோட சைஸுக்கு இதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம் எவ்வளோ ஒரு ஒய்டரான ஒரு சீட் இருக்கு அப்படின்னு சொல்லி. டெஃபினட்டா இன்னொரு 2 அடல்ட் கூட உங்களால உட்கார முடியும். பட் ஹெட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 தான் கொடுத்துருக்காங்க. மிடில் வந்து உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் இந்த வேரியண்ட்ல கொடுக்கல. ஐ திங்க் டாப் அண்ட்ல உங்களுக்கு 3 ஹெட்ரெஸ்ட் அட்ஜஸ்டபிளாவே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆம்ரெஸ்ட்டும் இந்த வேரியண்ட்ல உங்களுக்கு இல்லை. இப்போ இந்த சீட்டோட விட்த் அப்படின்னு பார்த்தோம்னா நாட் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெருசா வந்து இங்க விட்த் ஒய்டரா வந்து உங்களுக்கு இல்லை, ஒரு கேப் இருக்கு. கொஞ்சம் ஒரு அண்டத்தை வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ என்னோட ஹைட் வந்து 5'8", என்னோட ஹைட்டுக்கு இப்படி இருக்கு. நீங்க 6 ஃபீட்ல இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கால் வந்து ஒரு V ஷேப்ல வந்து உங்களுக்கு போயிடும். இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம். ஹெட் ரூம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னோட ஹைட்டு 5'8". ஸோ என்னோட ஹைட்டுக்கு இவ்வளோ ஹெட்ரூம் இருக்கு. ஏன்னா இங்க சின்னதா வந்து ஒரு ஸ்கூப் வந்துருக்கு. பட் 6ஓ இல்லை 6'2" இருந்தாங்க அப்படின்னா இந்த இதுக்குள்ள உங்க தலை போயிடும். ஆனா இந்த இடத்துல போய் உங்க தலை முன்னாடி இப்படி மூவ் பண்ணீங்கன்னா இங்க போய் வந்து உங்களுக்கு தட்டும். அப்போ இந்த இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சன்ரூஃப் அதாவது கம்ப்ளீட் ஸ்கை ரூஃப் வந்து உங்களுக்கு உள்ள போறதுக்காக அந்த டவுன் வந்து உங்களுக்கு இதுல இருக்கு. அது ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது. அது கண்டிப்பா நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இங்க கிராப் ஹேண்டில் வந்து கொலாப்சபிளாவே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா வந்து உங்களுக்கு இருக்கு. ரியர்ல வந்து உங்களுக்கு ஏசி வெண்ட்டுமே வந்து நமக்கு இந்த பேஸ் வேரியன்ட்ல இருந்து நமக்கு கிடைக்குது. ஒரு சார்ஜிங் போர்ட்டுமே வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. மொபைல் வைக்கிறதுக்கு சின்ன ஒரு ஸ்பேஸ்மே நமக்கு கிடைக்குது. ஓல்டு சார்ஜிங் போர்ட்டுமே வந்து நமக்கு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டும் நமக்கு அதில் கிடைக்குது. இந்த ஹம்ப் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே பெருசாக வந்து ஹம்ப் வந்து இல்லை.
அதனால நடுவில் உட்கார்றவங்களுக்கு கூட ஓரளவு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நடுவில் நான் உட்கார்ந்தே இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மூவ் பண்ணேன் அப்படின்னா ஓகே. ஸோ கால் கொஞ்சம் அண்டத்தை வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அது காரணம் அந்த சின்ன ஒரு ஹம்பு. அதே மாதிரி இந்த சீட்டுமே நடுவில் வந்து கொஞ்சம் உயரமாக வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால நடுவில் உட்கார்றவங்களுக்கு கொஞ்சம் இந்த அண்டத்தை வந்து வீக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதில் மொத்தம் வந்து ஒரு 8 கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் AX5Lக்கும் AX7Lக்கும் மட்டும் ஒரு டியூவல் டோனில் வந்து கலர்ஸ் கொடுக்குறாங்க. மிச்ச எல்லா வேரியண்ட்லேயும் சிங்கிள் டோன்ஸில் உங்களுக்கு கலர்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குற இந்த கிரீன் கலருமே வந்து ஒரு அட்ராக்டிவாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ இந்த மஹேந்திராவோட 3XO பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் ஒரு வாக் அரவுண்டாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். பட் இந்த வெஹிக்கிள் இன்னும் டிரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு ரிஜிஸ்டர் ஆகி இன்னும் வரலை. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 டேஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்ததுக்கு அப்புறமா இதை டிரைவ் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். பெட்ரோலு, டீசலு, ஆடாஸு எல்லாத்தையும் வந்து தரவாக நம்ம டிரைவ் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.